எந்த ட்ரெஸ் எங்க இருக்குன்னே தெரியலையே. எல்லாம் இப்படி களைஞ்சு போய் கிடக்கு. எதை எடுப்பதுன்றுதான் எனக்கு ஒன்றும் புரியவில்லை. மிகவும் குழப்பமா இருக்கிறது. எல்லா உறவுகளுக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு ரொம்ப முக்கியமான பிரச்சனைக்கு தீர்வு பார்க்க போறோம். அதாங்க இந்த வார்ட்ரோப் ஆர்கனைசேஷன். எவ்வளவுதான் அடுக்கி வச்சாலும் 2 நாள்ல கலைஞ்சு போயிடுதா? பழைய காலத்து அடுக்குற முறைய இனி நம்ம மாத்திக்கலாம். நம்ம வார்ட்ரோப்ப ஒரு லக்ஸரி வாக்கிங் கிளாசெட்டா மாத்த போற ஷாப்போபாய் க்ளோத்ஸ் ஸ்டோரேஜ் பாக்ஸ் எப்படி உதவுதுன்னு பார்க்கலாமா? வீடியோவ கடைசி வரைக்கும் பாருங்க. ஏன்னா இதுல நெறைய மேஜிக் காத்துக்கிட்டு இருக்குது. இந்த பாக்ஸ் பிரீமியம் ஆக்ஸ்ஃபோர்ட் ஃபேப்ரிக் பாலிஸ்டரால செஞ்சிருக்காங்க. இதோட பெரிய ஸ்பெஷல் என்னன்னா, இதுக்குள்ள இருக்கிற மெட்டல் ஃப்ரேம் தான். இது பாக்ஸ ரொம்ப உறுதியா வச்சுக்கும். மத்த சாதாரண துணி பாக்ஸ் மாரி இது நசுங்கி போகாது. மேல மேல அடுக்கினாலும் இதோட வடிவம் மாறாது. இதுல டபுள் ஜிப்பர் இருக்கு. மேல இருந்தும் தொறந்துக்கலாம். முன்னாடி இருந்தும் தொறந்துக்கலாம். இது வெறும் துணி அடுக்கி வைக்க மற்றதுக்கும் இல்ல. இதுல மாய்ஸ்சர் ப்ரூஃப் இருக்கு. பூச்சிகள் அண்டாது. பழைய காலத்து துணியோட வாசனை வீசாது. டிரான்ஸ்பரண்ட் விண்டோ. முன்னாடி இருக்கிற அந்த வெளிப்படையான ஜன்னல் வழியா உள்ள என்ன ட்ரெஸ் இருக்குன்னு தேடாமலே பார்த்துடலாம். வெர்சடைல் சைஸ். நம்ம தேவைக்கு ஏத்த மாரி 24 லிட்டர் மற்றும் 66 லிட்டர் அளவுல இது கிடைக்குது. புடவைகள் மற்றும் சட்டைகள், குழந்தைகளுக்கான துணிகள இந்த பெட்டியில அடுக்கி வச்சுக்கலாம். பட்டு புடவைகள இதுல வச்சு சாரி ஸ்டோரேஜ் பாக்ஸா பயன்படுத்திக்கலாம். லெஹங்கா, கவுன் போன்ற கனமான உடைகளையும் இதுல பத்திரமா அடுக்கி வைக்கலாம். நம்ம அலமாரி எவ்வளவு கிளட்டர் ஃப்ரீயா இருக்குன்னு பாருங்க. ஒவ்வொரு இன்ச் இடத்தையும் நம்ம இப்ப சரியா பயன்படுத்தலாம். குழந்தைங்களோட விளையாட்டு பொருட்கள் மற்றும் புத்தகங்கள அடுக்குவது. கிட்ஸ் ரூம் எப்பவும் கலைஞ்சு கிடைக்கும்னு கவலைப்படுற அம்மாக்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதம். பொம்மைகளை இதுல போட்டு ஜிப் பண்ணிட்டா ரூம் பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கும். இத கட்டிலுக்கடியில அண்டர் பெட் ஸ்டோரேஜா கூட நீங்க தள்ளி வச்சுக்கலாம். ஸ்வெட்டர்கள் மற்றும் போர்வைகளை அடுக்கிறது. குளிர்கால துணிகளை அடுக்கி வைக்கிறது ஒரு பெரிய கலை. முதல்ல துணிகளை நல்லா துவைச்சி ஈரம் இல்லாம காய வச்சு வச்சுக்கோங்க. கனமான ஜாக்கெட்டு, போர்வைகளை அடியிலையும் லேசானத மேலேயும் வச்சிருங்க. கொஞ்சம் செடர் பால்ஸ் அல்லது லாவெண்டர் சேஷே பாக்கெட்டுகளை உள்ள போட்டுட்டா பூச்சிகள் வராது. 4 ஜிப்பையும் கரெக்டா மூடிட்டீங்கன்னா 1 வருஷம் கழிச்சு எடுத்தாலும் துணி ஃப்ரெஷ்ஷா இருக்கும். நீங்க வீடு மாற போறீங்க அல்லது பிக்னிக் போறீங்கன்னா இத அப்படியே கார்ல தூக்கி வச்சுக்கலாம். 2 பக்கமும் கைப்பிடி இருக்கிறதால தூக்குறது ரொம்ப ஈஸி. லக்கேஜ், பேக்கேஜ் எல்லாம் தேடவே வேணாம். ஞாயிற்றுக்கிழமை அலமாரி அடுக்குறதுல நேரத்த வீணாக்காம, அந்த நேரத்த உங்க குடும்பத்தோட ஜாலியா செலவிடுங்க. ஏன்னா, யூ டிசர்வ்ஸ் மோர். இந்த ஷாப்போபாய் பாக்ஸு உங்க லைஃப ரொம்ப சிம்பிளாக்கும். இதோட அமேசான் பை லிங்க கீழ டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம அவர் ஹோம், அவர் பிக்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த ஒரு அட்டகாசமான வீடியோல உங்கள சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.